அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் மாளிவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நான் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 13/7/2025 முதல் 19/7/2025 வரை, ஆணி மாதம் 29ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களும் இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக நல்லா இருக்கும்னு சொல்றதுக்கு இல்லைங்க. ஒரே மந்தமாகவும் குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி இழுத்துட்டே போவதற்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் முயற்சிக்கிற காரியங்களிலே பின்னடைவு ஏற்படுவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே வரவேண்டிய பணம், பழைய பாக்கிய கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும், கை கட்டினது வாய்க்கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும், வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுவறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசாங்கத்திலிருந்து கூட கெடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 13ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராதவைகளும் தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லளவும் சந்தேகம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட உங்களை தேடி வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலை தேடி நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்னே தான் சொல்ல வேண்டும். மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல நிகழ்ச்சியோ அவரவர்கள் வயதுக்கு ஏற்றவாறு நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் பெண்களால் சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாம் சாதகமாகவே தான் காணப்பட்டு வரும். 13ஆம் தேதி சந்திராட்சம நாளாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும்,
எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத சிக்கல்கள், தொந்தரவுகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் எதுவானாலும் தக்க சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் கைத்தறுக்கிறதுக்கும் கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே கையில் இருக்கிற பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே தண்ட செலவுகள் நிறையவே ஆகிறதற்கும் வீண் பணவரையும் ஆவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மேலும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், பிரச்சனைகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவான இழுபறியாகவே தான் காணப்பட்டு வரும். 13, 14, 15 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது லாபஸ்தானத்திலே குரு பகவானும் சூரியனும் வீட்டிருப்பதனால் சிறப்பான ஒரு வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியானதாக வந்து சேருவதற்கும், உடல்நலத்திலே காணப்பட்டு வந்துட்டிருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உங்களை தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 15, 16, 17 3 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். கவனம் தேவை. 13ஆம் தேதி பணம் வரும் நாளாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது 10ஆம் இடத்திலே குருவும் சூரியனும், 6ஆம் இட ராகு, 7ஆம் இட சனி பகவான். இந்த அமைப்பின்படி பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவுகளாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்படுவதற்கும், தண்ட செலவுகள், வீண் பண விரயங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள், குறைபாடுகள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் சிறு மனத்தாபங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 18, 19 2 நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சாலை சிறந்தது. 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும், வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், மேலும் இந்த வாரத்திலே எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும், வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும் வாரம் இதனை கூட சொல்ல இடம் இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், பிரச்சனைகள், தொந்தரவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 15, 16, 17 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அஷ்டமஸ்தானத்திலே குரு பகவானும் சூரியனும் சேர்ந்திருக்க, பூர்வ புண்ணியஸ்தானத்திலே சனி பகவான் வீட்டிருக்க, 10ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் வீட்டிருக்க, இவ்வாறான அமைப்புகளின் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தொந்தரவாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பாராத திடீர் செலவினங்கள் ஏற்பட்டு கையை கடிப்பதற்கும் கடன் வாங்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே எட்டத்திலே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள், கெடுபிடிகள், பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்டத்துக்குனாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 13ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்குறதற்கும், நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே இறங்கி வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ஒரு சிலருக்கு புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்ப துணைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், சில தொந்தரவுகள், சில பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. 13, 14, 15 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. சூரியன் 7ஆம் இடத்துக்கு வந்து புதனுடன் சேருவது நல்லதாக இருக்கும். அதாவது இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி எடுத்த காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும், உடல்நலத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள், குறைபாடுகள், தொந்தரவுகள் முற்றிலும் நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்து வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம். 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சூரியன் 6ஆம் இடத்துக்கு வந்து புதனுடன் சேருவது அவ்வளவாக சிறப்பாக அதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. உஷ்ண சம்பந்தமான நோய் நொடிகள் சேர்த்து தலை காட்டி மறைவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் எதிர்பார்க்கிற எந்த ஒரு விஷயமானாலும் காலதாமதமாவதற்கும், கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது.
மேலும் தேவையில்லாத சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள், வீண் பிரச்சனைகள் இப்படி ஏதாவது ஒன்று போனால் ஒன்று வீடு தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் குரு பகவான் 5ஆம் இடத்தில் வீட்டிலிருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் ஜென்ம ராசியையும் பார்வையிடுவதால் எதுவானாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுங்கிற மாதிரியே தான் போய்விடும். எந்த விதமான கவலையோ பயமோ தேவையில்லை என்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே நினைச்சது ஒன்று நடந்தது வேறு ஒன்றுங்கிற மாதிரியாக தான் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உஷார் தேவை. மேலும் இது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 18, 19 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சூரியன் 5ஆம் இடத்துக்கு வந்து புதனுடன் சேருவது மிகவும் சிறப்பான வாரமாகத்தான் காணப்பட்டு வரும்னே தான் சொல்ல வேண்டும். மேலும் பல வகையிலே சிறப்பான யோகமான வாரமாக இருக்கிறதற்கும் முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் உடனுக்குடன் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், வீண் வம்புகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எல்லாமே சாதகமாக தான் நடந்தேறும். பணம் அடுத்த வாரம் தான். இத்துடன் இந்த வார ராசி பலனை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.